வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். குரு பயிற்சியை பத்தி பார்ப்போம். இந்த வருடம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், குரு பயிற்சியின் கதிர்வீச்சுக்கள் மூலியமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி அமையும் என்பதை நாம் தெளிவாக பார்ப்போம். அதற்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன்னா நிறைய சூட்சும விஷயங்களை நிறைய வந்துகிட்டு இருக்கும் இடையிடையில. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இல்ல ஸ்தலங்கள், சூட்சும விதிகள் அனைத்தும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க, முழுமையா பாருங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த தகவல் போய் சேரட்டும். அதனால முழுமையா பாருங்க. அதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த குரு பயிற்சி என்பது வருகின்ற 2026 தேதி மே மாதம் அன்று வாக்கியப்படி பஞ்சாங்கத்தின் பிரகாரம் காலை 11:33 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் குரு பகவான். இது வாக்கியப்படி. அடுத்து இன்னொரு பஞ்சாங்கம் இருக்கு, திருக்கணிதப்படி. அந்த திருக்கணிதப்படி குரு பயிற்சி வருகின்ற ஜூன் மாதம் 1 தேதி 2026 அன்று இரவு 1:50 அளவில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். பயிற்சி நிலவரம் இந்த வருடம் 2 பஞ்சாங்கத்திலையும் வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் ஒரு 5 நாள் வித்தியாசத்துல பயிற்சி ஆகுறாங்க. அதனால இது ஓரளவுக்கு ஒத்து போயிடும். ஆனா கோயில்கள்லாம் முழுக்க முழுக்க பண்றது 26 தேதி தான் பண்ணுவாங்க. 1 தேதி திருக்கணித பிரகாரம் மாற்றம் அடைகிறது. இதை எல்லாம் நினைவு கொள்ளணும். 12 ராசி நேயர்களையும் ஒவ்வொரு ராசியும் நம்ம ஃபுல் டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணி இந்த ஒரு வருடம் முழுக்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் என்றதை நான் கரெக்டா உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்றேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. கும்ப ராசி மற்றும் லக்ன நேயர் அன்பர்களே, இந்த வருட குரு பயிற்சியை பற்றி பார்த்துடலாம். குரு பார்வை உங்களுக்கு கோடி நன்மை சொல்லுவாங்க. குரு உங்களுடைய ராசி லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்போ உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிற பொழுது சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதனால் அந்த 7.5 சனியிலிருந்து அந்த தாக்கத்திலிருந்து நீங்க குறையப்படுவீர்கள். 2ஆம் இடம் என்றது என்ன? குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். இதுல ஸ்ட்ரகிளா இருந்திருப்பீங்க இது வரைக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சொன்ன வாக்கு பலிக்காது. அது கமிட்மெண்ட் கொடுப்பீங்க, அது சக்சஸ் பண்ண முடியாது. சொன்னதை செஞ்சு காட்ட முடியாத ஒரு சூழல்ல கும்பராசி நேயர்கள் இந்த கடந்த வருடங்களாக இருந்தீங்க. ஏன்னா சனி பகவான் அங்க இருக்கும்போது 7.5 சனி ஏற்கனவே உங்களுடைய ஜென்ம சனியிலிருந்து இப்போ அடுத்த மேல போயிட்டு இருக்கப்போ பாத சனியில் நீங்க இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த 7.5 பிடியிலிருந்து நம்ம எப்ப வெளியே விட போறோம் அப்படின்னு இருப்பீங்க இல்லையா? ஆனால் உங்களுக்கு இப்ப குருவினுடைய பார்வையினால சனி பகவானுடைய வீரியம் குறையும் பொழுது உங்களுடைய அந்த வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் கொஞ்சம் வலுவடையும், கொஞ்சம் இன்க்ரீஸ் அடையும். அதனால நீங்க மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. வர வேண்டிய வருமானங்கள் இனி வர ஆரம்பிக்கும். சொன்ன வாக்குகள் இனிமேல் நிறைவேற்றுவீர்கள். உங்களுடைய வாக்குறுதிகள் இனிமேல் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள், காலகட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் கும்பராசினியர்கள் நீங்க எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தொழில் வளர்ச்சியும் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடமாகி விருச்சிக ராசி மண்டலத்தை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது தொழில் வளர்ச்சி, புதிய தொழில முன்னேற்றம், புதிய தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். பணங்கள் கையில் நிறைய நடமாடும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உங்களுடைய சிந்தனைகள் செயல்படும். ஏன்னா 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் குரு பகவான் வந்திருப்பதனால், குரு பகவான் பார்வை இருப்பதனால் உங்களுக்கு அநேகமான அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. உங்களுடைய 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய விரயஸ்தானமாகிய குரு பகவான் உங்களுடைய ராசியாதிபதியாகிய சனி பகவானுடைய வீடாகிய இன்னொரு ஆதிபத்திய வீடு 12ஆம் வீடை பார்க்கும் பொழுது சுப விரய செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அப்போ ரொம்ப நாட்களாக, நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் தடைகளாக இருந்தவர்கள், ஒரு சுப காரியங்கள் வீட்டில் செய்ய முடியாமல் அவஸ்தப்பட்டு இருந்தவங்க அதெல்லாம் விலகும். படிப்படியாக விலகி இனிமேல் சுப காரியங்கள் அனைத்தும் அடுத்தடுத்தாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த கும்பராசிகளுக்கு ஏற்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாக்குஸ்தானம் பலம் பெற்றிருப்பதனால் அவர்கள் இப்பொழுது எந்த வாக்குறுதி வேணாலும் கொடுக்கலாம், கண்டிப்பா ஜெயிப்பாங்க. இதுக்கு முன்ன கொடுத்த வாக்குறுதிகள் ஜெயிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ நீங்க தெளிவா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க, முடிவா சொல்லுங்க, அனைத்தையுமே நீங்க ஜெயிச்சு கொடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வாக்குஸ்தானம் பலமாக இருக்கிறது. அதனால மாணவர்களுக்கு கூட ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய வருடமாக தான் இந்த வருடம் இருக்கும். கடந்த வருடங்கள்லாம் மாணவர்கள் கொஞ்சம் தோய்வு சந்திச்சிருப்பாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, ரொம்ப மெனக்கட்டு நீங்க மார்க்லாம் வாங்கியிருப்பீங்க. ஆனா இந்த வருடம் கொஞ்சம் லிபரலா இருக்கும்.
கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அதிகமாக கிடைப்பதனால், இருப்பதனால், உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்ப்பதனால், அதனால உங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு இந்த வருடம் ஒரு அனுகூலமான ஒரு வருடமாக தான் இருக்கும். பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் வயது முதிர்ந்தவர்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணங்கள், வர வேண்டிய அந்த பென்ஷன்ஸ் காசு இதெல்லாம் கரெக்டாக அவங்களுக்கு கைக்கு வந்து சேரும். இது வரைக்கும் தடங்கள் இருந்தது, பிள்ளைகள் கவனிப்பு இல்லாமல் இருந்தது. அந்த பிள்ளைகள்லாம் இனிமேல் வந்து உங்களை கவனித்து உங்களை அரவணைப்பார்கள். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ஆரோக்கியத்தில் மேன்மை ஏற்படும். மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் குறையும். வேலை செய்கிறாங்க, காலையில் போயிட்டு 9 மணிக்கு போயிட்டா நைட்டு தான் வராங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நாங்கள் கடுமையாக உழைக்கிறோம். ஏன்னா சனி பகவானே கும்ப லக்னம் என்பதே, கும்ப ராசி என்பதே சனி பகவானுடைய வீடு. ஆனால் அதில் வேலை செய்யறவங்க எல்லாமே வந்து திறமையாக வேலை செய்வாங்க, கஷ்டப்படுவாங்க, அடுத்தவங்களோட உழைப்பை திருட மாட்டாங்க. தன் உழைப்பை அதிகமாக கொடுத்துட்டு ஊதியத்தை குறைவாக கூட வாங்கக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்களுடைய உழைப்பு மட்டும் அதிகமாக இருக்கும். இது கும்பராசியை பொறுத்த வரைக்கும், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். 2 ராசிகளும் ஆதிபத்தியம் சனீஸ்வர பகவான் தான். ஆனால் உழைப்புகளை அதிகமாக கொடுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நிறைய பேசுவாங்க. ஏன்னா பேசியே சில விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் கடந்த காலங்கள் அதெல்லாம் சக்ஸஸ் இல்லை. ஆனால் இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் பேசுங்க, நல்லா பேசுங்க, நிறைவாக பேசுங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கை கூடி கிடைக்கும். இதெல்லாம் வந்து இந்த குருவினுடைய அனுகிரகம் இந்த வருட பலன் உங்களுக்கு அருமையாக சப்போர்ட் பண்ணும். தொழில் செய்பவர்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால அருமையான தொழிலில் நீங்கள் முதலீடு தைரியமாக செய்யுங்க. 7.5 சனி நடக்குது, இப்போ வேணாம் அப்புறம் பார்க்கலாம், நீங்கள் தவிர்த்துக்கல வேண்டாம். ஏன்னா 7.5 சனி பகவானையே குரு பகவான் பார்த்து அவரை கொஞ்சம் அதனுடைய வீரியத்தை குறைக்கிறாரு. அதனால் நீங்கள் தொழிலில் கொஞ்சம் முன்னேறி போகலாம், முதலீடு செய்யலாம். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க நல்ல வருமானங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. மேற்கொண்டு வருமானங்கள், மறைமுக வருமானங்கள் பார்ப்பவர்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல ஒரு நிறைவான ஒரு வருமானங்கள் காலகட்டமாக தான் இருக்கும். இதெல்லாம் அப்படியே நடக்கணும், நீங்கள் சொல்கிற ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படியே நடக்கணும், நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, நல்லா சொல்கிறீங்க, மன நிறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, கமெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்க மாட்டேதுங்க ஐயா, நான் கஷ்டப்பட்ட காலம்லாம் இருக்குது, இந்த வருடமாவது கொஞ்சம் நல்லா மேன்மை அடையலாம் அப்படியே வெளியே வரும், ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்து பெரும் மூச்சு விட்டு நாங்கள் சந்தோஷப்படுறோம், ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கிற சாத்தியமே இல்லையே அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்னடான்னா, அவங்களுடைய சுய ஜாதகத்தில், அவங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான், உங்களுடைய வீடு வந்து கும்பராசிக்கு சனி பகவான் தான் அதிபதி. சனி பகவான் எப்படி இருக்கிறாரு, இப்போ குரு பார்க்குறாரு, குரு பகவான் எப்படி இருக்கிறாரு, இது ரெண்டுத்தையும் மெயினாக பார்க்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில். அதாவது நீங்கள் பிறந்த நட்சத்திரம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சதயம், பூரட்டாதி, அவிட்டம், இது 3மே இருக்கும். இந்த 3 நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் கும்பராசியில். அதில் நீங்கள் என்ன கிழமைன்னு பிறந்திருப்பீங்கன்னு தெரியும். அது தவிர்த்து திதின்னு ஒன்று இருக்குது, யோகம்னு ஒன்று இருக்குது, கரணம்னு ஒன்று இருக்குது. பஞ்சாங்கம் சொல்கிறது தான் திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம். இந்த 5லேயே நீங்கள் பிறந்த நட்சத்திரம் தெரியுது உங்களுக்கு, நீங்கள் பிறந்த கிழமை தெரியும், உங்களுடைய யோகம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து என்னுடைய ஃபாலோவர், என்னுடைய சப்ஸ்கிரைபர். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு இருக்கணும். தெரிஞ்சாதான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்களில் நான் என்ன சொல்ல வரேன், அது இந்த பேட்டர்னுகளை நம்ம எப்படி மாற்றிக்கலாம், நம்ம எப்படி பாசிட்டிவ்குள்ளே போகலாம், நம்ம எந்த நெகட்டிவ்குள்ளே இருக்கிறோன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் தேவை. இப்போ இந்த விஷயம்லாம் நான் சொல்லணும்னா உங்ககிட்ட ஒரு பொது பலன் ஆகிய குரு பலன், குரு பயிற்சி, ராசி பலன், மாத ராசி பலன் இதெல்லாம் சொல்லிட்டு தான் உங்களுக்குள்ளே வர முடியும், உங்களை நான் பார்க்க முடியும், உங்களோட நான் பேச முடியும். அதனால தான் உங்களுக்கு வந்து லாங்காக இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், இடையில சூட்சமான விஷயங்கள்லாம் வரும்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த விஷயங்கள்லாம் மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்களை உறவினர்களாக ஷேர் பண்ணுங்கள். இதில் முக்கியமான விஷயம், சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கிறாரா, குரு பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்தார் என்றால் நான் சொல்ற ப்ரெடிக்ஷன் 100 இல்லை 200% கண்டிப்பாக நடக்கும். இதே அப்படியே ஆப்போசிட், சனி பகவான் அவயோகமாக இருந்து இல்லை குரு பகவான் அவயோகமாக இருந்தால் அந்த தசா புத்தி நடந்து பெற்றால் கண்டிப்பாக நான் சொல்ற ப்ரெடிக்ஷன் வந்து 50% கீழே தான் இருக்கும். இது செக் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி பண்ண முடியும், நீங்கள் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்கலாம். எனக்கு வந்து உங்களுடைய கமெண்ட்டில் டேட் ஆஃப் பர்த் டைமை கொடுத்து எனக்கு இதை சொல்லுங்கள், எனக்கு யோகத்தை சொல்லுங்கள், எனக்கு அவயோகத்தை சொல்லுங்கள், எனக்கு இப்படி ஸ்ட்ரகிள் இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் கமெண்ட் கொடுக்கலாம். அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்க முயற்சி செய்கிறேன், நிறைய ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கிறேன், நான் கொடுக்குறேன். நீங்கள் இதை பார்த்த உடனே அது ரிப்ளை பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய உங்கள் சனி பகவானுக்கு உண்டான ஒரு யோகங்கள் இருக்குது, ஒரு 3 யோகங்கள். அந்த யோகங்கள் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சால் பாருங்கள். அந்த 3 யோகங்கள் விஷ்கம்பம், கண்டம், பரிகம், இந்த 3 யோகங்கள் இருக்கும். இந்த 3 யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் யோகாதிபதியாக இருப்பார். அப்போ உங்களுடைய ராசியாதிபதி யோகாதிபதியாக இருக்கும்பொழுது உங்கள் யோகாதிபதி உங்கள் ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருக்கிறார், அதற்கேற்ற பலன்களை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் உண்டு.
இதே சனி பகவான் அவயோகமாக இருந்தால் இதெல்லாம் நடக்காது, நடக்கிறது கஷ்டம். இவங்க தான் வந்து ஜோதிடத்து மேல வெறுத்துடுறாங்க. நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், அவங்களுக்கு நடக்க மாட்டுது. அப்ப இவங்க சொல்றதெல்லாம் சும்மாப்பா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு முடிவு எடுத்துக்கிறாங்க. அப்படி கிடையாது. சுய ஜாதகத்துல ஒரு தடவை பார்க்கணும். ஏன்னா நீங்க எல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ், கண்டிப்பா கமெண்ட் கொடுங்க. நான் உங்களுக்கு அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 12 ராசிகளுக்கும் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்போம். அதுல மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லியிருப்போம். இதெல்லாம் பொதுவா வரக்கூடிய பலன்கள், பொது பலன்கள். சிலர் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது எனக்கு இந்த மாதிரி நடக்கல, இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற வாய்ப்பே இல்லை, ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க, என்னுடைய ராசிக்கு இப்படி சொல்றீங்களே, இது நடக்குமா அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்விகள் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனா முழுக்க முழுக்க நம்ம இப்ப சொன்னது அனைத்துமே பொது பலன்கள் தான். மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் பொதுவான பலன் தான் சொல்லியிருப்போம். இதுல உங்களுடைய பர்த் சார்ட் இருக்கும், சுய சார்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, நீங்க வந்து மேஷ ராசி தான் பிறந்திருப்பீங்க, ரிஷப ராசி தான் பிறந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்னம், லக்னம் என்ன நட்சத்திரம், ரெண்டாவது உங்க சுய ஜாதகத்துல நிறைய விஷயங்கள் சொல்லும். ஏன்னா ஒரு மேஷ ராசிக்காரர் இந்த மாசத்துல பிறக்கிறாரு வச்சுங்களேன், சித்திரை மாசம், அவரே வந்து வைகாசி மாசம் இன்னொரு மேஷக்காரர் பிறப்பார். அப்போ ஒவ்வொரு மாதமும் அந்த மேஷ ராசி வரும். அப்போ மாதம் மாறுது, அன்றைக்கு கிழமைகள் மாறும், அன்றைக்கு திதிகள் மாறும், அன்றைக்கு யோகங்கள் மாறும். இந்த மாதிரி பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம் எல்லாமே மாறும். நட்சத்திரம் மட்டும் ஒண்ணு வரும். அப்ப மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், அப்ப அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் இருக்கிற அத்தனை பேர் ஒரே மாதிரியா ஒரே பேட்டர்னா இருப்பாங்க இருக்க முடியாது, கொஞ்சம் மாறி மாறி இருப்பாங்க. அதுக்கு என்ன விஷயம் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டு இருக்கோம். அதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ராசி நட்சத்திரம் பொதுவான பலன். இப்போ உங்களுடைய சுய சார்ட்டை வந்து நீங்க எடுத்துக்கணும். அதுல வந்து உங்களுக்கு யோகாதிபதி யாரு தெரிஞ்சுக்கணும். அப்படி யோகாதிபதி யாரு தெரிஞ்சிக்க முடியாதுன்னா, நீங்க பிறந்த யோகம்னு ஒன்று இருக்கும். உங்க ஜாதகத்துல யோகம்னு ஒன்று இருக்கும். பஞ்சாங்கத்துல சொல்லக்கூடிய திதி, யோகம், கர்ணம், கிழமை நட்சத்திரத்துல யோகம்னு ஒன்று இருக்கும். அந்த யோகத்துக்கு யோகாதிபதினு ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஜஸ்ட் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, உங்க டேட்டா பர்த் டைம் கொடுங்க, எனக்கு யோகி யாரு தெரியணும்னு மட்டும் போடுங்க. உங்களுக்கு நான் அதை ஃப்ரீயா எடுத்து அந்த யோகி யாருன்னு சொல்றேன். ஏன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய கஸ்டமரா இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த யோகம்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், யோகாதிபதி யாருன்னா தெரிஞ்சிருக்கணும், அவயோகாதிபதி யாருன்னா தெரிஞ்சிருக்கணும். அப்ப அவயோகாதிபதினா யாரு, எந்த கிரகம், அப்ப அவயோக பிளானட் உங்களுக்கு அந்த தசை நடக்குதா, அந்த தசை நடக்கும்போது அவயோக பலன் கிடைக்கும். இப்போ சில வந்து குரு வந்து கடக ராசியில உச்சம் பெற்றிருக்காரு சொல்லிட்டேன். அப்ப கடகராசி உச்சம் பெற்ற ராசிக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டோம், நல்லா இருக்கும், அவருடைய பார்வைகள் நல்லா இருக்கும், ஆட்சி பலமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கடகராசி அந்த ஜாதகருக்கு வந்து இப்ப அவயோக தசை நடக்குது வச்சுங்களேன், இப்ப நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன் அங்கேயே மாறும். அப்ப நீங்க இப்படி சொன்னீங்களா ஐயா இங்க மாறுதுன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்பதான் உங்களுடைய அவயோகம் யாரு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த தசையோ அல்லது அந்த புத்தியோ அது நடக்கும் பொழுது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கம்பல்சரி உங்களுடைய யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்க பிறந்த திதிக்கு என்னென்ன கோயில்களுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது என்னுடைய கஸ்டமரா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய யோகாதிபதி யாரு, உங்களுடைய கரணாதிபதி யாருன்னு சொல்லக்கூடியது என்னுடைய கடமை. அப்ப நீங்க வந்து எனக்கு இதுல கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க கொடுங்க, உங்களுக்கு டேட்டா பர்த் டைம் கொடுத்துட்டு என்னுடைய யோகி யார் தெரியணும், அவயோகி யார் தெரியணும் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட்டை கொடுக்குறேன். இப்போ வந்து பொதுவா வந்து குரு பகவான் அப்படி எடுத்துட்டோம்னாக்கா, குரு பகவான் யோகமாக ஒரு 3 வீடு இருக்கு. குரு பகவானுக்குன்னு ஒரு 3 வீடு இருக்கு. அப்போ ஒவ்வொரு ராசிகள் சொல்லும் பொழுதும் நான் சொல்லிட்டு வரேன். குரு பகவானுக்கு இருக்கிற 3 ராசிகள் வைத்திருதி என்ற ஒரு யோகம், இன்னொரு சூலம் என்ற நாம யோகம், இன்னொன்று வரியால் என்ற நாம யோகம். இந்த 3 யோகங்களும் குரு பகவான் இவர்களுக்கு யோகமாக இருப்பார். இப்ப இந்த குரு பலனை பார்த்தோம், குரு பயிற்சியினுடைய பலனை பார்த்தோம். இந்த 3 யோகத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக குரு அபரிவிதமான பலன்களை கொடுப்பார். அப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தில் குரு பகவான் இருக்கிறாரான்னு முதல்ல அவங்க ஜாதகத்துல அவங்க பிறந்த அன்னைக்கு அந்த யோகம் இருந்துதா, வரியால் என்ற யோகம், சூலம் என்ற யோகம், வைத்திருதி என்ற யோகம் இருந்துதான் நம்ம செக் பண்ணிட்டோம்னாக்கா உங்களுக்கு அரிச்சது ஜாக்பாட் நம்ம கிளீனா சொல்லிடலாம். இந்த 3 யோகத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் எங்கெங்கெல்லாம் வரும்போது பலன் சொல்லியிருக்கணும், எந்தெந்த ராசிகள்லாம் சொல்லியிருக்கணும், அவங்களுக்கு எல்லாம் ஜாக்பாட் அபரிவிதமாக கண்டிப்பாக நிச்சயமாக அடிக்கும். அதுல ப்ரெடிக்ஷன்ல மாற்றமே இருக்காது, 100% கரெக்டா நடக்கும். அப்ப பொது பலனா சொல்லும் பொழுது சில பேருக்கு நடக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதனால ஜோதிடத்து மேலேயே வந்து சந்தேகப்படுறாங்க, ஜோதிடர்களே சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அவர் பாட்டு சொல்லிட்டு இருப்பாருங்க, அவர் பாட்டுக்கு நிறைய கமெண்ட்ஸ் பாக்குறோம். மற்ற ஜோதிடர்களுடைய கமெண்ட்ஸ்லாம் வந்து அப்படிதான் இருக்கு. அந்த கமெண்ட் சொல்லும் போது இவங்கெல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்கலாம் சொல்றீங்க, அதெல்லாம் வேண்டாம்.
நல்லபடியா பாருங்க, நல்லபடியா சொல்லுங்க. இல்லையா பிடிக்கலையா நீங்க போயிட்டே இருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஜோதிடம் என்றது பிடிக்காது. கடவுள் பக்தி இல்லாம இருப்பாங்க. அவங்கள வந்து திருத்தவோ, இல்ல மாத்தவோ எதுவும் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு ஜாதகம் தெரியுதோ தெரியலையோ சொல்றாங்க, அதை பற்றி ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். 2வது, அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படைய என்னன்னு முதல்ல பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பொது பலனை வச்சே நீங்க உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ண கூடாது. அதுக்கு தான் நான் மறுபடியும் சொல்லிட்டு வரேன். சரிங்களா? அதனால நீங்க வந்து நம்மளோட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைபை பண்ணுங்க. 2வது வந்து இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எனக்கு கமெண்டும் கொடுங்க. கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் கொடுக்குறேன் கண்டிப்பா. அதனால இந்த ஒரு நிலையில நம்ம இந்த ஜோதிட ரீதியான ஒரு உண்மை தாத்பரியத்தோட நம்ம பயணித்தோம்னால் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தினுடைய கதிர்வீச்சு, கோள்களுடைய கதிர்வீச்சு நமக்கு நன்மையே செய்யும். அப்ப நன்மை செய்யக்கூடிய கதிர்வீச்சு என்ன, நன்மை செய்யக்கூடிய கோள்கள் எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கதிர்வீச்சு எப்படி நமக்குள்ள வருது, நம்ம உடம்புக்குள்ள அது எப்படி செயல்படுது என்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு நிறைய சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால நீங்க வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் என்று தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் ஜோதிடர் வெற்றிபாலன், திருவள்ளூர்ல இருந்து. அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.